இந்த ஊடக சந்திப்பினை ஏற்படுத்துறதுக்கான முக்கிய காரணம் தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் நாங்கள் இப்போது இலங்கையில் இருக்கின்ற அரசியல் முறைமையை நாங்கள் விளங்கி கொண்டிருக்கின்றோம். அதில் ஆரம்பத்தில் நாங்கள் கூற வேண்டியது, இலங்கையில் பொருளாதாரமானது மிகவும் சீர்குலைந்த நிலையில் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஜனநாயகம் ஒழிக்கப்பட்டு சட்டத்தின் பாதுகாப்பை இழக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக நாங்கள் வாழ்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அந்தந்த நேரத்தில் சந்தர்ப்பவாத அரசியலின் பெயரில் இலங்கையில் வாழ்கின்ற சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் அனைவருமே ஒற்றுமையை சீர்குலைக்கப்பட்டு சின்ன பின்னமாக்கப்பட்ட இந்த தேசத்தில் இலங்கையை மீள கட்டியெழுப்பதற்காக புதியதோர் பாதை நமக்கு தேவைப்படுகின்றது. அந்த மறுமலர்ச்சி யுகத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தோழர் உட்பட்ட அனைத்து குழுவும் ஒன்றாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நாங்கள் குறிப்பிட விரும்புவது, இலங்கையில் பொருளாதாரமானது மிகவும் சீர்குலைந்த நிலையில் இருக்கின்றது. அந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியுமான வகையிலான தீர்வுகள், அதற்கான கொள்கை, அது மட்டுமல்லாமல் வேலை திட்டமுள்ள ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தி என்பதை நாங்கள் கூற விரும்புகிறோம். அது மட்டுமல்லாமல் இலங்கையில் இருக்கின்ற இந்த ஜனநாயக ஒழிப்பு அல்லது ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் தன்மை, சட்டத்தின் பாதுகாப்பில்லாத தன்மை அனைத்தையும் போக்கி இலங்கையில் ஜனநாயகத்தை மீள கட்டியெழுப்பவும், சட்டத்தின் பாதுகாப்பு உடைய ஒரு நாடாக இலங்கையை கட்டியெழுப்புவதற்கும் தேவைப்படுகின்ற அனைத்து வேலை திட்டமும் கொள்கையும் முன்மாதிரியான தலைமைத்துவமும் உள்ள ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தி. அதே போன்று இலங்கையில் வாழ்கின்ற சிங்கள தமிழ் முஸ்லிம் அனைத்து மக்களுக்கும் இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒற்றுமையான இறையாண்மையை காக்கப்படுகின்ற தன்மைக்கு இலங்கையை கொண்டு வரக்கூடிய வேலை திட்டமும், அது மட்டுமல்லாமல் அந்தந்த மக்களுடைய இன விழுமியங்கள், மத விழுமியங்கள், அது மட்டுமல்லாமல் இனம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான கொள்கை ரீதியான, யாப்பு ரீதியான, சட்டப்பூர்வமான, விஞ்ஞானபூர்வமான தீர்வுகளை முன்னெடுக்கப்படுகின்ற, அது மட்டுமல்லாமல் அவை அனைத்தையும் பற்றி கலந்தாலோசிக்கின்ற, அதற்கான இடம் வகிக்கின்ற ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தி. ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், இலங்கையில் வாழ்கின்ற வாக்காளர்களின் இம்முறை 2024 இம்முறை இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிப்பதற்காக 1,71,40,000 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களில் பெரும்பான்மையானோர் பெண்கள். ஆகவே இந்த 152% இலங்கை பெண்களுக்கு நாங்கள் கூறுகின்றது, இலங்கையில் நாங்கள் வாக்களிக்க முன்னே நாங்கள் தீர்மானிக்க வேண்டியது, எங்கள் குழந்தைகளின், எங்கள் எதிர்கால சந்ததியினரின் எதிர்காலத்தை கட்டியெழுப்பக்கூடிய வகையிலான ஒரு கொள்கைவாத அரசியலை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். இவ்வளவு காலமும் அந்தந்த சந்தர்ப்பத்தில் வழங்கப்பட்ட பொருட்பொதிற்கு அல்லது அவர்கள் வழங்கப்படுகின்ற சந்தோஷங்களுக்கு, அந்தந்த நேரத்தில் ஏமாற்றுத்தனமாக எங்களுக்கு வழங்கப்படுகின்ற போலியான வாக்குகளுக்கு நாங்கள் ஏமாந்து நாங்கள் எங்களை வாக்குகளை பதிவு செய்திருக்கின்றோம். ஆனால் பிற்காலத்தில் நாங்கள் பின்னோக்கி பார்க்கும்போது மாறி மாறி எமது சந்ததியினர் எமது தலைமுறையாக நாங்கள் ஏமாந்தது தான் உண்மையாக இருக்கின்றது. முக்கியமாக இத்தருணத்தில் நான் குறிப்பிட விரும்புகின்றேன், தோட்ட தொழிலாளர்களுக்கு 1,700 ரூபா ஊதியம் வழங்குவதாக கூறி இந்த தொழிலாளர்களின் வாக்குகளை அபகரிக்க, இந்த வாக்குகளை சுரண்டுவதற்கான முன்வந்த இந்த ரணில் விக்ரமசிங்க ஆட்சி சட்டத்தின் முன்னாலே தோல்வியடைய செய்யப்பட்டிருக்கின்றது. உண்மையாகவே அந்த 1,700 ரூபா இழக்கப்பட்டதை பற்றி நாங்கள் வருந்துகின்றோம். ஆனாலும் சொல்ல வேண்டிய முக்கிய காரணம்தான், இந்த விடயத்தில் 1,700 ரூபா ஊழியர்களுக்கு வழங்குவதற்கான வேலை திட்டம் ஒன்றும் இல்லாமல், அது மட்டுமல்லாமல் அதற்கான தேவையான முதலீடு பண ஒதுக்கீடுகளோ அல்லது முதலாளிமார்கள் சங்கத்தோடு ஒன்றாக இணைந்து பேச்சுவார்த்தை நடத்துவதோ என்ற எந்த ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளாமல் ஒரு அரசியல் கூற்றாக அந்த மேடைகளில் பேசப்படுகின்ற அந்த ஒரு ஸ்லோகனாக பேசப்பட்டு 1,700 ரூபா வழங்கப்படும் என்று மக்களை ஏமாற்றி வந்தது இந்த இத்தருணத்தில் தோல்வி காணப்பட்டிருக்கின்றது. ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், இந்த அரசியல்வாதிகளுக்கு இவ்வளவு காலமும், சுதந்திரத்திற்கு பிறகு இவ்வளவு காலமும் இந்த நாட்டை ஆட்சி செய்தவர்களுக்கு உண்மையான வகையில் உண்மையான தலைவர்களாக நின்று, மக்கள் பிரதிநிதிகளாக நின்று மக்கள் வாழ்வை கட்டியெழுப்பும் தேவைய தருணமோ எவருக்குமே இருக்கவில்லை. இத்தருணத்தில் கூட
அவர்களது அரசியல் பயணத்தின் எதிர்காலத்தை கருதியே அவர்கள் கட்சி மாற்றம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கட்சியில் இருக்கிறவர்கள் அடுத்த கட்சிக்கு பாய்வதும், அடுத்த கட்சியில் இருக்கின்றவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை கருதி கட்சி மாறல் செய்வதும் நாங்கள் நன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த விசித்திரமான இவர்களுடைய மோசடியான அரசியல் பயணத்திற்கு பெண்கள் என்ற வகையிலோ இலங்கை பிரஜைகள் என்ற வகையிலோ நாங்கள் இதற்கு மேலும் ஆதரவு தெரிவிப்பது அனாவசியமான விடயமாகும். ஏனென்றால் எங்களுடைய குழந்தைகளின் எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் சுபீட்சமாக வாழும் வேண்டுமென்றால், அவர்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமென்றால், அவர்கள் நம்பிக்கையான ஒரு எதிர்காலத்துடன் வாழ வேண்டுமென்றால் நாங்கள் கொள்கைவாத அரசியலுக்கு மாற வேண்டும். நாங்கள் எமது நாட்டில் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய கொள்கை, அது மட்டுமல்லாமல் நாட்டின் ஜனநாயகத்தையும் சட்டத்தையும் காக்குகின்ற ஒரு கொள்கை, இனங்களுக்கான ஒற்றுமையை காக்கின்ற ஒரு கொள்கை, இது மூன்றையும் சமத்துவமாக ஒரு சுபீட்சகரமான ஒரு நாடாக மாற்ற இலங்கை இறையாண்மையை காத்துக்கொண்டு இலங்கை நாட்டு மக்களுக்கு நிம்மதியான வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான வேலை திட்டத்தை இந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்வைத்திருப்பவர் அனுரகுமார திசாநாயக்க தோழர். ஆகவே தான் ஒட்டுமொத்த மக்களும் இலங்கையில் வாழ்கின்ற அனைவருமே தேசிய மக்கள் சக்தி திசை காட்டி சின்னத்தில் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு எதிர்வரும் 21ஆம் தேதி செப்டம்பர் 21ஆம் தேதி உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து இலங்கை நாட்டுக்கு ஒரு மறுமலர்ச்சி யுகத்தை ஏற்படுத்துங்கள் என்று கேட்டு விடை பெறுகின்றோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.